இவிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமணீதன் தாழ்வாழ்க. கோகழி அப்படின்னு சொன்னா கோன தலைமை பெருமைன்னு அர்த்தம். கழி அப்படிங்கிற சொல்லுக்கு துறைன்னு அர்த்தம். பெரிய துறை பெருந்துறை. கோகழி பெருந்துறையில திருப்பெருந்துறையிலே என்னை ஆட்கொண்டன்னு அர்த்தம். கோகழி ஆண்ட திருப்பெருந்துறையில தானே அவரை ஆட்கொண்டார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. குரு அப்படின்னு சொன்னா இறைவன் ஞானாசிரியனாக வருகிறான். அந்த அப்பேற்பட்ட பரம்பொருள் எங்கேயோ இருக்கின்ற பரம்பொருள் அதாவது அரிக்கும் பிரமர்க்கும் அரியோனா தேவன் திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை உருணாம் அரியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டார். அந்த திருமாலும் பிரம்மாவும் ரெண்டு பேரும் பன்றியாகவும் அன்னப்பட்சியாகவும் போய் ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பரம்பொருள் தானே வர்றான். அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அதாவது இந்த மனித சட்டை தாங்கி வந்திருக்கிறான் அவன். அருவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உருவத்தில் வந்தோடனே நம்ம என்ன நினைச்சிடறோம், நம்மள மாதிரி மலமூத்திரம் உள்ள இதுதான் இந்த உடம்போடு தான் வந்திருக்கிறான் இவன், இவன் என்ன பெரியவன் அப்படின்னு நினைச்சிடாதே. சிறுமை என்று இகழாதே. குருவே சிவமென கூறினன் நந்தி திருமந்திரம். குரு வேற சிவம் வேறன்னு நினைச்சிடாதே. குருவா உனக்கு சிவமாக இருக்கிறான் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அருபரத்து ஒருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமையை இறைவன் குருபரனாகி வந்தத பல இடங்கள்ல பேசுறார் மாணிக்கவாசகர். நான் முதல்ல சொன்னேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையனப் பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி அருளி. சிவன் அவனினா உலகம். சிவன் அவனி அருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோற்கொண்ட நிற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த விழா ஆனந்தம் பாடுதுங்கானம்மானாய். நிறைய இடத்துல சொல்றார். வான் வந்த தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும் கான் நின்று வற்றியும் புற்றெடுந்தும் காண்பரிய தான் நாயேனை தாய்போல் தலையளித்திட்டு ஊன் உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் அமுதின் தெளிவின் ஒளி வான் வார்கடலே பாடுதுங்கானம்மானாய். நிறைய இடத்துல சொல்றார். அந்த இறைவன் குருமணியாக வந்திருக்கின்றான். மணினா மாணிக்கம் அர்த்தம். அந்த மாணிக்கம் அந்த நவரத்னங்கள்லயே அதிகமான மதிப்புள்ளது எது அப்படின்னு கேட்டா மாணிக்கம் தான். மாணிக்கம் தான் அதிகமான மதிப்புள்ளது. அதுக்கு மதிப்பே கிடையாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆனா அது சிவந்த உருவம், சிவந்த பிரகாசமானது. ஏன் இறைவனை சிவபெருமான அதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அது சிவந்த பிரகாசத்தை உடையது, மென்மையானது, பிரகாசமானது, ஒளி பொருந்தியது, இயற்கை ஒளி பொருந்தியது. அப்படியே நெருப்பு தள 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 தளன்னு இருக்குது இல்லையா, அது போன்றது. அயன் அறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கி ஆடும் நடராஜன் அழலுருமிரும் விண்மேனி மகிழ் மரகதம் பெண்ணாகும் அயலணி சிவன் புராரே மகிழ் சேயே. அப்போ அழலுறும் இரும்பின் மேனினர் அப்படி தள 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 தளன்னு இருக்குதாமா. அந்த சுயம் பிரகாசம்னு சொல்லக்கூடியது அந்த மாணிக்கத்துக்கு தான் உண்டு. அது இயற்கை ஒளி, அது இருளை நீக்கி விளக்கம் செய்யக்கூடியது. அதனாலதான் அந்த இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மணி மாணிக்கம் 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 சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அது ஒப்புமையாக சொல்லப்படுது. கோகழி ஆண்ட குருமணீதன் தாழ்வாழ்க
ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்றுனா இறைவன் ஆகமங்களாக நிற்கின்றான். ஆகமம்னு சொன்னா உபநிடதங்கள், வேதம் உபநிடதம் சொல்ற போது ஆரணம் ஆகமம்னு சொல்லுவாங்க. ஆரணம்னா வேதம், ஆகமம்னா உபநிடதங்கள்னு சொல்றாங்க. அந்த உபநிடதங்கள் 12 உபநிடதங்கள். அது ஈச, கேன, கடக, பிரணிச, முண்டக, மாண்டூக்கிய, தைத்திரிய, சாந்தோக்கிய, ஐதரேய, கௌஷதீக, கௌஷதகி, பிருகதாரண்ய, ஸ்வேதா, சுவதரம் அப்படின்னு 12 உபநிடதங்கள் சொல்றாங்க. அந்த ஆகமங்களாக இறைவன் இருக்கின்றான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னிப்பான ரொம்ப நெருங்கி இருக்கின்றான். அண்ணுதல் நெருங்குதல். அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க. ஏகன் அநேகன். ஏகன் அப்படின்னா இறைவன் ஒன்று. திருமந்திரத்துல முதல் பாடல் என்ன தெரியுமா? 3000 திருமந்திரத்துல முதல் திருமூலர் வாயிலிருந்து வந்த முதல் சொல் ஒன்றவன் தானே. அவன் ஒன்றே ஒண்ணுதான், மீதி எல்லாம் அவனுடைய பிரதிபிம்பங்கள் மாதிரி. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். அதாவது இந்த சிவத்தை பத்தி சொல்லும் போது சைவ சித்தாந்தம் சொல்லும், வள்ளலாரும் சொல்லுவாரு. அதாவது சொரூப சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொரூப சிவம் அல்லது இறைவனுடைய உண்மை நிலை, சொரூப நிலை அப்படின்னா அது அருவாக அருவமாக எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. அது ஒன்றே ஒன்றுதான். அது எப்போ அருள் பாலிக்கலாம்னு நினைச்சு அப்படி வருதோ, நினைத்த மாத்திரத்திலேயே அந்த அருள் சக்தியோடு கூடி பரசிவம் பராசக்தின்னு ரெண்டா பிரியும். இதுக்கு பேரு தடத்த நிலைன்னு பேரு. அது சொரூப நிலை, இது தடத்த நிலைன்னு பேரு. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லும் போது இந்த பரசிவத்தை பற்றி சொல்லும் பொழுது இது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, பரசிவம் பராசக்தி. அந்த மேல சொரூப சிவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுத்த சிவம், நிர்குண பிரம்மம். அதுக்கு உருவமே கிடையாது. ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்திலேயே அது உருவம் தாங்குகிறது. உருவம் தாங்கும் பொழுது ரெண்டா பிரியுது. ஒன்று சிவமாகவும் இன்னொன்று பராசக்தியாகவும் பிரிகிறது. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இரண்டவன் இன்னருள். இத வள்ளலார் சொல்றார். எவ்விடத்தே எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே, என் ஆணை என் மகனே இரண்டில்லை ஆங்கே, செவ்விடத்தே அருளோடு சேர்த்து இரண்டெனக் கண்டறினி, திகைப்படையேல் என்றெனக்கே செப்பிய சர்க்குருவே. அருப்பா சிவம் ஒன்றே. எப்ப அது ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் அந்த நினைத்த மாத்திரத்திலே, சங்கல்ப மாத்திரத்தான், சங்கல்ப மாத்திரத்தான். அது ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உடம்புல எடுக்கிறது கிடையாது. நம்மளை போன்று ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்து வர்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சங்கல்ப மாத்திரையான், நினைத்த மாத்திரத்திலேயே அது உருவம் தாங்குகிறது. இதுக்கு தடத்த லட்சணம்னு சொல்லுவாங்க, அது சொரூப லட்சணம் சொல்லுவாங்க. அது தடத்த லட்சணமாகி பரசிவமாகவும் பராசக்தியாகவும் பிரிகிறது. அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அந்த மாதிரி வருகின்ற பொழுது அது என்ன பண்ணுகிறது? பலவேறு உருவங்களாக எடுக்கிறது. சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா அதிலிருந்து வரும் மாகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு வரும். மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா 25 மாகேஸ்வர மூர்த்தம் இருக்கு. அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தத்துல திருமால் வருவாரு, பிரம்மா வருவாரு, ருத்ரன் வருவாரு, சதாசிவன் வருவாரு, மகேஸ்வரன் வருவாரு, அப்புறம் முருகன் வருவாரு, விநாயகர் வருவாரு, அதுக்குள்ள ஒரு சக்தி வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தங்கள். அதேதான் பிரிஞ்சு வருது, அதேதான் பிரிஞ்சு உருவெடுக்குது. அப்போ இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களுக்குள்ள வர்றதுதான் இதெல்லாம். சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனத்துக்கு நடராஜா சிவகாமி தேர், முன்னாடி விநாயகர் போவாரு, அதுக்கு பின்னாடி முருகன் வள்ளி தெய்வானியில போவாரு, பின்னாடி பெரிய தேர்ல சுவாமி நடராஜாவும் சிவகாமியும் வருவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சிவகாமி வரும், அதுக்கு பின்னாடி ஒரு அம்பாள் வரும், அப்புறம் சண்டேஸ்வரர் வருவார். 5 தேர் வரும்.
சரிங்களா? ஏன் சார், நடராஜா கூடவே ஒரு சிவகாமி வருது, அப்புறம் எனக்கு அந்த அம்பாள்? நான் கேட்குற கேள்வி சரியா? நடராஜா கூடவே ஒரு சிவகாமி வருது, அப்புறம் எனக்கு அந்த பக்கம் ஒரு இன்னொரு அம்பாள் வருது. இந்த சிவகாமி யாருன்னு கேட்டா அபிநாசக்தின்னு பேரு. பாகம் பிரியாள் நாயகி, இறைவனோடு சிவத்தோடு அப்படியே சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறாள். முதல்ல சொன்னேன் சொரூப சிவம்னு சொன்னேன், அந்த மாதிரி அதை பிரிக்க முடியாது. இந்த சக்தி வருது, பின்னாடி வரக்கூடிய சக்தி வருது, அது என்னன்னா இந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் வரக்கூடிய சக்தி. அதே மாதிரி இந்த எல்லாருக்கும் ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை ஐந்தொழிலாதிசை அருட்பெருஞ்சோதிம்பர். இந்த ஐந்தொழில் கர்த்தாக்கள் இருக்கிறார்களே, இந்த ஐந்தொழில் கர்த்தாக்கள் மாகேஸ்வர மூர்த்தத்துக்குள்ள வரக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஐந்தொழில் உண்டு. அவர்களும் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள் அவங்களும் நடக்கணும். சிருஷ்டி, திதி, சம்மாரம், திரோதம், அனுகிரகம். இந்த 5 அவங்களுக்கும் நடக்கணும். அவங்களுக்கும் குறிப்பிட்ட ஆயுள் உண்டு, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கும் ஐந்தொழில் நடத்தணும். அதை யாரா செய்யறதுன்னா அங்க மேல ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை இவங்களாம் நமக்கு ஐந்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஐந்தொழில் செய்யறதுக்கு மேல. இப்படி எல்லாம் இருக்குது சைவ சித்தாந்தத்துக்குள்ள. அதை வள்ளலார் எழுதுறாரு, அற்பாவுக்குள்ள இருக்கு. ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை ஐந்தொழிலாதிசை அற்பெருஞ்சோதி. அந்த இறைவன் என்ன பண்றாரு, ஏகனாக இருக்கின்றவன் அநேகனாக வருகிறார். எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் இருக்கிறான். அண்ட சராச்சரங்கள் முழுதுமா அப்படி நிறைந்து நிற்கிறான். அதுதான் சொல்றாரு ஏகன் அநேகன். சொல்றாரு மாணிக்கவாசகரே சொல்றாரு, பூதங்களைந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை. பூதங்களைந்தாகி, பூதங்கள் 5, ஐம்பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, வெளி. பூதங்களைந்தாகி புலனாகி பொருளாகி. புலன்னா அறிவுன்னு அர்த்தம். அப்படின்னா ஐம்புலன்கள், புலன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா அறிவுன்னு அர்த்தம். புலன் விசாரிக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? ஆமா, அறிவை கொண்டு விசாரித்து வருகிறார்கள் அர்த்தம். ஐம்புலன்கள் அப்படின்னா 5 அறிவுகள் அர்த்தம். அதற்கு ஐம்பொறிகள். கண் இருக்கு, கண்ணுங்கிறது ஒரு பொறி. அந்த கண்ணினுடைய புலன் என்ன அப்படின்னு கேட்டா பார்ப்பது. பார்க்கின்ற அந்த அறிவு தான் ஐம்புலனாக. அந்த மாதிரி பார்ப்பது, கேட்பது, அந்த சுவையை உணர்வது, அந்த வாசனையை உணர்வது, தொடுகின்ற உணர்ச்சியை உருவது, இதெல்லாம் ஐம்புலன்கள். அதுக்கு கருவிகள் ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போ புலன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் அறிவுன்னு பேரு. பொருள் அப்படின்னு சொன்னா அறிவற்ற ஜடப்பொருள், அனைத்துமா அவனே நிற்கிறான். பூதங்களைந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எத்தனை பேதம் இருக்குது. மனிதன் அப்படின்னு சொன்னா எத்தனை கோடி மனிதன் இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க மக்கள் தொகை 700 கோடி. இந்தியாவிலேயே 101 கோடி. உலக ஜனத்தொகை 700 கோடி. 700 கோடி பேரு 700 கோடி விதமா இருக்கிறோம். ஒருத்தரை பார்த்தா அப்படியே இன்னொருத்தர் இருக்குதா? ஒருத்தனுடைய கை ரேகை இன்னொருத்தனுடைய கை ரேகைக்கு ஒப்பு இல்லை. இந்த 5 விரலையும் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி 700 கோடி பேர்ல யாருக்கும் கிடையாது. இனிமேல் பிறக்க போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் கிடையாது. என்ன சார் இப்படி ஒரு சிருஷ்டியை ஒருத்தம் பண்றான்னா அவன் எப்ப ஏற்பட்ட கெட்டிக்காரனா இருக்கணும் பாருங்க. ஒரு விலங்கியல் நிபுணர் ஒருத்தர் எழுதியிருந்தார். விலங்கியல் நிபுணர்னா ஜூல் இருக்காங்க பாருங்க. அவர் எழுதினாரு, இந்த வரிக்குதிரை இருக்குது இல்ல, வரிக்குதிரையை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். நம்ம கையில ரேகை மாதிரி வரிக்குதிரையில் இருக்கிற வரி எடுத்து ஆராய்ச்சி பண்ணான் ஒருத்தன். ஒரு 1000 வரிக்குதிரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா 1000 வரிக்குதிரையுடைய வரி 1000 விதமா தான் இருக்குது. வழி ஒன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறுபாடு, கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு. அதே மாதிரியே புலியினுடைய முகத்துல உடம்புல இருக்கிற வரி இருக்குல்ல, ஒரு புலி மாதிரி இன்னொரு புலிக்கு இருக்காது. ஒரு மரம் மாதிரி இன்னொரு மரம் கிடையாது. இதனுடைய கிளை கொஞ்சம் இப்படி போச்சுன்னா அப்படி போகும். அப்ப எத்தனை கோடான கோடி பேதங்கள். அத்தனை பேதங்களுக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறான். ஆனால் அவன் பேதப்பட்டானா? இல்லை. அதுதான் அவனுக்கு பெருமையினர். கீழே ஒரு குண்டா, ஒரு அண்டா, ஒரு இன்னொன்று பாத்திரம், 1000 விதமான பாத்திரம் வச்சா 1000 சூரியனுடைய பிம்பம் தெரியுது. 1000 பாத்திரங்கள்லயும் சூரியனுடைய பிம்பம் தெரியுது. ஆனா சூரியன் பேதப்பட்டானா? பூதங்களைந்தாகி
புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய், இத்தனை பேதங்களும் அவனே, பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை. இந்த சொல்லுக்கு இப்படி சொன்னா தான் புரியும். எப்பேற்பட்ட பெருமையன் அப்படின்னு கேட்டா, வேதங்கள் அனைத்துமாய் அவன் பேதப்படல. பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டேனே. மாணிக்கவாசகர் பாடுறார், வள்ளலார் பாருங்க. வேதங்களாய் ஒற்றிமேவும் சிவத்தின் விளைவருளாய். எங்க பாடின தெரியுமா? ஒற்றிமேவுன்னு வந்ததுனால திருவொற்றியூர்னு சொல்லிட்டாரு. திருவொற்றியூர்ல என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வடிவுடை மாணிக்க மாலை. வடிவுடை மாணிக்க மாலைன்னு நம்ம சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ அந்த கோயில்ல அங்க ஒரு சாமி வடிவுடை மாணிக்கம்ங்கிற பேர்ல இருக்கு, அது ஒரு பெண் தெய்வம் சீலை கட்டிக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் வடிவுடை மாணிக்கம் இல்லையா? வள்ளலார் சொல்ற வடிவு எந்த வடிவுன்னு இப்ப பாருங்க. அவர் வள்ளலார் எப்படி பார்த்திருக்கிறார், அந்த கண் கொண்டு பார்த்திருக்கிறார்னு பார்க்கணும். ஒற்றிமேவும் சிவத்தின் விளைவருளாய் பூதங்களாய் பொறியாய் புலனாய் புகழ் கரண பேதங்களாய் உயிராய் நின்ற நின்னை இத்தனை உயிர்களுமாக ஏகனாக இருந்து அநேகனாக வந்த நின்னை இப்பேதை என் வாய் வாதங்களால் அறிவேனோ வடிவுடை மாணிக்கமே. அவளுடைய வடிவு பார்த்தீங்களா? அத்தனைக்குள்ளேயும் அவள் எடுக்கிறாள். அதான் வடிவுடை மாணிக்கம். நம்ம நினைக்கிற வடிவுடை மாணிக்கம் ஏதோ ஒரு பெண் தெய்வம் அப்படி நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா வள்ளலார் அது எந்த எந்த கண் கொண்டு பார்த்து அதை விளக்குறார் பார்த்தீங்களா? அதுதான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க.